ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு விக்ரம் அடுத்தது ஒன்று தான் டார்கெட் பண்ண போகிறான், விஜய் பார்வதி உஷாராக இருந்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பண்ண அனாலிசிஸை செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா சாண்ட்ராவும் விஜய் பார்வதியும் ரம்யாவும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே இருக்கேன். அதிலும் குறிப்பாக அன்புக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, கனி என்னென்ன மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க, இது வரைக்கும் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியாக வந்து விக்ரம் பண்ணுற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. விக்ரமோட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படி பார்த்தா அந்த குரூப்பில் அப்படியே வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்க வச்சு, புரியுதுங்களா, இது கேட்க வச்சு ஒருத்தராக வந்து அட்டாக் பண்ணுற விஷயங்கள் போயிட்டுருக்கு. நல்லா நோட் பண்ணிப்பார். சபரியை டப்புன்னு ஒரு அமுக்குனார். நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். அதாவது வெளியில் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு வெயிட்டாக இருக்கோ, ஏன்னா சபரி தான் ஃபஸ்ட்டு வந்து பேசப்பட்ட ஒரு நபர். அந்த விஷயங்கள் எப்படியோ இவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு. மேபி வைல்ட் கார்டில் தெரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. இப்போ சபரி வந்து ஆல் அட்ரஸே இல்லாமல் போயிட்டார். அடுத்தது அவருடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்டு கானாவினத்து தான். நல்லா நோட் பண்ணிக்கோ, இதுதான் நடக்க போகுது. அப்போது இவங்க ரெண்டு பேரும் அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வருவான் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க வரட்டும், நான் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி, ஸ்ட்ரைட்டாக வர மாட்டான், எமோஷ்னல் ஆட் பண்ணுவான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் அட்டாக் தான். இப்போ சுபிக்ஷா பார் ஒன்றுமே தெரியல, ஆனால் கண்டிப்பாக டாப் 5 வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி அந்த கேங் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காமல் பண்ணிவிட்டு இங்கேருந்து மற்றவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிச்சுக்கலான்னு ஒரு பேசிக் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரம்யாவும் கூட சேர்ந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே சொல்கிறாங்க. ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ இதுலேயும் குறிப்பாக வந்து விக்ரம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபாக்கோ அந்த ஐஸ்கிரீம் ஒரு டாஸ்க் ஒன்று வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருகி பேசியிருப்பார் சுபிக்ஷாவை பற்றி. ஆனால் டைட்டில் வினர் யார் அப்படி கேட்கும்போது கரெக்டாக வந்து விஜய் பார்வதி சொல்லியிருப்பார், யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சூப்பராக கேட்குறேங்க. நான் அதுதான் அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். விக்ரமோட இப்போ ஒரு கேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கார். விஜய் பார்வதியா நேருக்கு நேராக வந்து புகழ்கிறதும் அதே மாதிரி பாருங்கள். விஜய் பார்வதி கேஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் பார்வதி, என்ன நம்பு, அம்மா சத்தியமாக நான் பண்ணுறேன், நீ என்னை நம்பு, ப்ரொஃபஷன் வேறு இது வேறு, இன்னமும் இவர் உண்மையிலே வக்கீல் வேறு, ப்ரொஃபஷன் வேறு இது வேறு, நான் என்ன எஃப்ஜே என்ன பண்ணுருவோம் அப்படின்லாம் பேசி ஏன்னா அந்த கேஸை பற்றி பேசினா வெளியில் இருக்கிற விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அந்த ரசிகர்களோட ஆதரவும் இவருக்கு வரும்னு தெரியும். ஏன் அப்படி பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டப்புன்னு மாறினார், புரியுதுங்களா? அந்த கேஸ் பர்டிகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக இதை விட அது வந்துட்டு பயங்கரமாக பேசப்படுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் பண்ண விஷயங்களே. ஸோ அதை இங்கே வந்து அழகாக வந்து புட்டு வைக்கிறாங்க சாண்ட்ராவும். விஜய் பார்வதி நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன், நான் சும்மாலாம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க மாட்டேன், பாத்திரம் ஒரு கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு டேரெக்டாக மோத மாட்டான், எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுவான், பார்த்துக்கோன்ற மாதிரி ஒரு அலர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டாக அனலைசைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே நான் வந்து சாண்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னல் வீக்கு கொஞ்சம் அப்படி தான் நினச்சேன். பட் நல்லா திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணி அழகாக வந்துட்டு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் இதெல்லாம். விக்ரம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கனி, விக்ரம், எஃப்ஜே எல்லாமே பேசியிருப்பாங்க. விஜய் பார்வதி வெளியே போகும்போது நம்மளாம் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் ஒரு ஸ்கிரிப்டே எழுதியிருப்பாங்க. அப்புறம் அவங்க போல் மூஞ்சில் 3 நாமத்தை போட்டு விட்டாங்க. அன்னிலேருந்து பாருங்கள், ஓஹோ அப்போது விஜய் பார்வதி போக மாட்டாங்க. அதனால தான் அப்போது ஃபுல்லாக ப்ரைஸிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா நோட் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் மனசுக்குள்ளே இப்போதைக்கு டாப் 5 யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இவர் வந்துடுவார், யார், விக்ரம் வந்துடுவார் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்குது, கானாவனத்தை வந்துடுவார் 3. மீதி தான் எனக்கு ரொம்ப டவுட்டு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.